ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கதா. எதுக்கு அந்த திடீர்னு சர்ப்ரைஸ்? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துல புரியும். ஆதி ரெடியா? நான் எப்பவோ ரெடி. ஆதி இங்கதான் இருக்கியா? டேய் என்னடா சர்ப்ரைஸ்? எனக்கு புரியல. புரியும் புரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். நிம்ஸ், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆதிய பார்த்தா நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, ஆதிய பார்த்தா நீங்க மட்டும் இல்ல, மக்கள் கூட சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மக்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஆதி ரிவீல் பண்ணிடலாமா? பண்ணலாமே. போங்க மக்களே, ஃபர்ஸ்ட் ஆதிய பார்த்துட்டு வாங்க. உள்ள வந்த பவரடி அண்ணா யாரு? அண்ணா பண்ணு அடி பாத்தி யாரு? போதும் போதும் போதும், நான் பார்க்கணும்ல. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கு என்னன்னே புரியல. ஆதி பிளைண்ட் ஃபோல்ட கழட்டிடலாமா? கழட்டிடலாம் நிலா. இரு நானே கழட்டுறேன். ஓய் புரட்டி, கண்ணை திறந்து பாரு. ஆதி 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 நீ போலீஸ். ஆதி உன்னை போலீஸா நான் பார்த்துட்டேன். ஓய் பொண்டாட்டி, இதுக்கு தானடி ஆசைப்பட்ட? ஆமா, அதே சத்தியமா நான் நம்பவே இல்லடா. உன்னை போலீஸ் ஆபீசரா பார்க்கணும்னு ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் அது நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்ல. நீ ஆசைப்பட்டத நான் நிறைவேற்றிட்டல, அதுவும் இந்த ஸ்பெஷல் நாள்ல. நான் ஆசைப்பட்டதை நீ நிறைவேத்திட்ட ஆதி. ஆனா என்ன ஸ்பெஷல் நாள் எனக்கு புரியல. அடி பாவி, இந்த இதுல நீ இந்த நாளையே மறந்துட்டியா? என்ன மறந்துட்ட? சரி, அங்க பாரு, என்னன்னு உனக்கே புரியும். எங்க? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. வாவ், அம்மா எதுக்கு இதெல்லாம்? ஹாப்பி பர்த்டே. ஐயோ, இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்ல. அத சுத்தமா நான் மறந்துட்டேன். ஆமா, நீ மறந்துட்ட. நடந்த இந்த பிரச்சனையில உன் பர்த்டேவை கூட வாடி மறப்ப? சத்தியமா எனக்கு ஞாபகமே இல்லடா. ஐயோ, எனக்காக தான் இந்த சர்ப்ரைஸா? ஆமாண்டி, உன் பர்த்டே அன்னைக்கு போலீஸ் யூனிஃபார்ம்ல உன் கண்ணு முன்னாடி வந்து கெத்தா நின்றுருக்கேன் பாத்தியா? ரொம்ப ஹாப்பிடா. நீ ஆசைப்பட்டல, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் போலீஸ் ஆயிட்ட பாத்தியா? உன் ஆசைய உனக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்துருக்கேன். இதை விட எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஆனாலும் நான் உன்னை வச்சிருக்கேனே. என்னது? நிலா, ஆதி இந்தா, நீ நிம்மதிக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்த gift. இந்த gift-ஆ? அது இது நீ எனக்கு ஊர்லயே கொடுத்த gift தானே? ஆமா, நீ தான் பிரிச்சே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டியே. ஐயோ இல்ல, அது எப்படி இங்க வந்துச்சு? நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நான் ட்ரைனிங்ல இருக்கும் போதான் உனக்கு பர்த்டே வரும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுல, அதனாலதான் கையோட உன்னையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வேற சர்ப்ரைசஸ் எல்லாம் பிளான் பண்ணிருந்தேன். ஆனா நீ மொத்த பிளானையும் சொதப்பி எனக்கு தெரியாம நீ ஒரு பிளான் போட்ட. நான் போட்ட பிளான்லயாவது இந்த கிஃப்ட உன்னை ஓபன் பண்ண வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இது நீ போட்ட பிளானும் இல்ல, நான் போட்ட பிளானும் இல்ல, அந்த ஆண்டவன் போட்ட பிளான்ன்ற மாதிரி எல்லாம் வேற வேற மாதிரி போயிடுச்சு. சரி, இப்பயாவது இங்க நீ ஓபன் பண்ணணும்னு இருந்திருக்கே, அதான் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்டா. அந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்காமே தேங்க்யூ சொல்ற? எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓபன் பண்ணு. நிம்மதி இந்தாங்க. சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் உங்களோட லைஃப்ல சேர்ந்துட்டீங்க, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் இங்க வந்த வேலை எனக்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கும் தான். நான் கிளம்புறேன். ஹே நிலா, என்ன அதுக்குள்ள போற? இது உங்களுக்கான டைம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? வந்தேன், உன்கிட்ட பேசினேன், என்ன பத்தி யாரும் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது. உங்களோட டைம் நீங்க பீஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. நானும் போய் என்னோட வேலையை பாக்குறேன். நிலா, இட்ஸ் ஓகே ஆதி, நம்ம ஊருக்கு வந்து கூட மீட் பண்ணிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் ஆதி,
எனக்கு மாப்பிள்ளை பாக்குற மேட்டரை மட்டும் மறந்துடாத. உன்னை விட பெட்டரா ஒரு பையனை தான் நீ பார்க்கணும். இருந்தா பாரு, இல்லனா விட்டுரு. ஹே, கண்டிப்பா இருப்பான். நான் தேடி தரேன் உனக்கு. ஆ, நீ எந்த பையனை சொல்றியோ அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ, இது உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற டீலிங்கா? ஆமா. நானும் இதுல சேர்ந்துக்கலாமா? யா ஷூர், தாராளமா சேர்ந்துக்கோங்க. எனக்கு கல்யாணம் ஆகுறது உங்க ரெண்டு பேரோட பொறுப்பு. கண்டிப்பா. சரி, நான் கிளம்புறேன். அண்ட் நிம்மதி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ நிலா, தேங்க்யூ so மச். இப்போ கூட உங்களோட நல்ல மனசு வெளியே தெரியுது. நீங்க நினைச்சிருந்தா நான் பண்ண இந்த வேலைக்கு ஆதியை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க அதை பண்ணல. தேங்க்யூ. நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். என்னோட லைஃபை எனக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சரி, நம்ம பேசினா பேசிட்டே தான் இருப்போம். நீங்க உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் வரேன். ஓகே நிலா, பை. பை ஆதி, பை நிம்மதி. பை. ஆதி, நிலா ரொம்ப நல்ல பொண்ணுல. சீக்கிரமாவே ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கண்டிப்பா. சரி, அதை விட நீ முத gift பெரி. என்ன இருக்கும் உள்ள? பார்த்து பொறுமையா. ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? போட்டோ ஃப்ரேம்னு நினைக்கிறேன். அட ஆமா, போட்டோ ஃப்ரேம் தான். அட இது என்னடா இது? வாவ், செம்ம அழகா இருக்கு. ஆமாண்டி, உனக்காக தான் இந்த போட்டோ ஃப்ரேமை நான் ரெடி பண்ணேன். சென்டர்ல இருக்க ஃபேமிலி போட்டோவை பாத்தியா? உனக்கு நான் இவ்ளோ சந்தோஷமா தாலி கட்டுறேன், நீயும் எவ்ளோ ஹாப்பியா இருக்கன்னு. நமக்கு பின்னாடி நம்ம குடும்பமே நிக்கிறாங்க. இங்க சைடுல நான் உன்னை தூக்கிட்டு இருக்கேன், இந்த சைடு நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். நல்லா இருக்குல்ல? ஆமாடா, ரொம்ப அழகா இருக்கு. ஏய், என்னடி கண் கலங்கிட்டு இருக்க? ரொம்ப எமோஷனலா இருக்குடா. எனக்கு இந்த gift ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இங்க ஒரு ஸ்மைலி போட்டு இருக்கு. இது என்னது? யாரோ நிக்கறாங்க, அவங்க ஃபேஸ மறைச்சு ஹார்ட்டிங் ஸ்மைலி போட்டுருக்கு. அது என்னதுடா? அதுதான் உன் அண்ணன். அண்ணனா? உங்க அண்ணன் யாருன்னு தெரியலல, அதான் ஒரு ஆள் நிக்கிற மாதிரி வச்சு ஹார்ட்டின் ஸ்மைலி போட்டிருக்கேன். சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? போட்டோவை தூக்கி அப்படியே அதுல சொருகிறது தான். அது இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. நீ ரொம்ப ஆசைப்பட்டலடி நம்ம கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் வரணும்னு. ஆனா எதிர்பாராத விதமா நம்ம கல்யாணத்துக்கு எதுவுமே இல்லாம ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம மெமரிஸ்க்கு போட்டோவாது அப்படி இருக்கட்டுமே தான் எல்லாம் ரெடி பண்ண. சூப்பர்டா. நம்ம இருந்த சிச்சுவேஷனுக்கு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட், போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட்னு எதுவுமே ப்ராப்பரா பண்ண முடியல. அதான் அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணா நீ ஹாப்பியா இருப்பல்ல, அதுக்குதான். உனக்கு பிடிச்சிருக்கா? இது என்னடா கேள்வி கேக்குற? எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அதுலயும் நீ எங்க அண்ணனை அந்த இடத்துல கொண்டு வந்த பாரு, அதுதான்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அண்ணன் எப்படி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவனை கண்டுபிடிக்கிறேன்னு நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்க. அவனை ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டா இந்த இடத்துல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. லூசு, நான் தான் சொன்னேன்ல, நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். நான் எடுக்க போற ஃபர்ஸ்ட் கேஸே அதுவாதான் இருக்கும். நீ அழுகாத. ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. என்னால இந்த பர்த்டேவை லைஃப் லாங் மறக்கவே முடியாது. வாழ்க்கையில இப்படி ஒரு பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணதும் இல்ல. இப்படி ஒரு பர்த்டே இதுக்கு அப்புறம் வருமானம் எனக்கு தெரியல. நான் உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்டா. இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். சரி சரி, அழுகாத. சீரியஸா, நான் கஷ்டப்பட்டாலும் அழுகல. எனக்கு மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னால அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா டக்குன்னு அழுதுருவேன். இந்த ஃப்ரேம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சரி சொல்லு, இந்த ஃப்ரேம்ல உனக்கு எந்த போட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு? இதுல நீ எனக்கு தாலி கட்டுற போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரு, நீ என் முகத்தை பார்த்து தாலி கட்டுற, நானும் உன்னை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறேன். அந்த தாலியை என் கையில பிடிச்சுக்கிட்டே உன்னை பாக்குறேன். இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு வேற என்னடா வேணும்? எனக்கு நீ ரியலா தாலி கட்டும் போது என் மனசுல நீ ஒரு கெட்டவனா தெரிஞ்ச, ஆனா இப்ப முழுக்க முழுக்க நல்லவனா தெரியற. சரி சரி, நான் ஆசைப்பட்டேன்ற ஒரே காரணத்துக்காக கஷ்டப்பட்டு எழுதி போலீஸ் ஆயிட்டல. என் பர்த்டேக்கு இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்க, உனக்காக நான் ஒண்ணுமே பண்ணலையேடா. எனக்காக நீ ஒண்ணுமே பண்ணலன்னு யாரு சொன்னா? உண்மையை சொல்லணும்னா என்னை விட நீ தான் எனக்காக அதிகமா பண்ணிருக்க. அது உனக்கு தெரியல. என்ன சொல்ற? நான் என்ன பண்ண? உனக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே. சரி, அப்படியே வச்சுக்கோ. அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இன்னும் நிறைய நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு. கேக்கெல்லாம் வெட்டணும். உனக்காக கேக்கெல்லாம் கூட ஆர்டர் பண்ணிருக்கேன். விடிஞ்சா நம்ம ஊருக்கு கிளம்பணும். ஊருக்கு போறோமா? ஆமாண்டி, ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு போஸ்டிங் எல்லாம் போட்டுட்டாங்க. லெட்டரை மட்டும் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பலாம். அடி, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னாச்சுடி? நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க ஸ்டே பண்ணலாமா?
நிம்மதி என்னாச்சு? அங்க போனா எல்லாரோடையும் இருக்கணும். ஆனா எனக்கு உன் கூட மட்டும் தனியா நீயும் நானும் மட்டும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் என்ன வெளியே கூட்டிட்டு போ. வெளியனா எங்க பெருசெல்லாம் இல்ல, பீச்சுக்கு கூட்டிட்டு போ. உன் கூட கையை கோர்த்துக்கிட்டு பீச் அலைய பார்க்கணும். அப்புறம் பார்க்குக்கு கூட்டிட்டு போ. வேற என்ன, அவ்வளவுதான். எனக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். நானும் நீயும் மட்டும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. இவ்வளவுதானா? நான் நீ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவ. ஊர்ல போய் நிறைய உனக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு வேற எதுவும் வேணாம். எனக்கு நீ மட்டும் என் கூட 24 hours இருக்கணும். எனக்கு இப்பெல்லாம் ஏன் உன்னை இவ்ளோ பிடிக்குதுன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்டா இருக்கும் போதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் உன்னை பார்த்திருக்கேன். ஆனா இப்போ நீ ஒரு நல்ல மனுஷனா என் முன்னாடி வந்து நிக்கிற, ஒரு நல்ல ஆம்பளையா நிக்கிற. அதனால என்னவோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாட்டுல கூட ஒரு லைன் வரும்ல, நண்பனே எனக்கு காதல நான் அதுதான் சரித்திரமோ. அது மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்கா இருக்குடா. எனக்கு ஏன் சொல்ல தெரியல. எங்க நிலா கூட உன்னை அனுப்பி வச்சுட்டு ஒரு செகண்டும் முள்ளில நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருந்தேன்டா. இங்க வந்த எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ. நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. லூசு. சரி, ஏதோ ஒரு வகையில நீ பண்ணது கூட நல்லதுக்கு தானே வச்சுப்போ. அனாதி பாத்தியா, நீயும் என்கிட்ட லவ் சொல்லல, நானும் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு கூட சொன்னதில்ல. ஆனா நம்மளுக்கு அறியாமையே காதல் வந்திருக்குல்ல. லூசு, அதான் வேலண்டைன்ஸ் டேல சொன்னல. ஆமால, நீ என்கிட்ட சொல்லிருக்க. ஆனா நான் உன்கிட்ட சொன்னதே இல்ல பாத்தியா. நீயும் என்கிட்ட சொல்லிருக்க. நான் உன்கிட்ட சொல்லிருக்கேனா? ஏ லூசு, விளையாடுறியா? நான் உன்கிட்ட இதெல்லாம் பத்தி பேசினதே கிடையாது. இல்ல பொண்டாட்டி, நீ தான் என்கிட்ட முதல்ல காதல சொன்ன. ஒரு உண்மையை சொல்லணும்னா, நீ என்கிட்ட அன்னைக்கு சொல்லலனா நான் உன்னை லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். என்னடா சொல்ற? நான் எப்ப உன்கிட்ட சொன்னேன்? கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நீ கிறிஷ் கிட்ட லவ் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ரிஹர்சல் பார்த்த பத்தியா? கிறிஷ் கிட்ட லவ் சொன்னதே எனக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் எப்படிடா உன்கிட்ட ரிஹர்சல் பார்த்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும்? அவன் ஒரு பைத்தியம், அவனை பத்தி பேசாத. ஆனா நான் எப்ப ரிஹர்சல் பார்த்தேன்? அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுடி. நீ கிறிஷ் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தியா? நீ எனக்கு தான் ப்ரப்போஸ் பண்றேன்னு நினைச்சு நான் மனசுக்குள்ள பயங்கரமா குழம்பிட்டேன். அதை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நீ டக்குன்னு இதே மாதிரி கிறிஷ் கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்லடா அப்படின்னு நீ சொன்னியா? அப்போ உடஞ்சவன் தான். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீயும் கிறிஷும் லவ் பண்றீங்க, நம்ம விலகி இருக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ண. நான் நடுவில் உன்னை பிளாக் பண்ணியிருப்பேன், உன்கிட்ட பேசாமலாம் இருந்திருப்பேன். அதெல்லாம் இதனாலதான். ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ சம்திங் நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னால உன்னை விட்டு விலகி போகவே முடியல. அது என்ன சொல்ற? அப்போல இருந்தே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டி. ஆனா சத்தியமா என்ன அறியாம தான் லவ் பண்ண. அதை உன்கிட்ட சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நீ எப்படி அதை ஏத்துப்பன்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வேதா அவங்க தங்கச்சி கண்மணிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அப்ப நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இந்த இதுல இருந்து வெளியே வரணும், உன்னை மறக்கணும்னா நான் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவே பண்ணிட்டேன். அட பாவி, அதனால தான் நீ கண்மணியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா? ஆமாண்டி, எனக்கு கண்மணியை புடிச்சு போயலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. உன்கிட்ட இருந்து விலகணுங்கிறதுக்காக தான் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட அதிர்ஷ்டமா என்னமோ தெரியல, கண்மணி கார்த்திகா லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்து சொன்னா. அவளை கொண்டு போய் கார்த்திக் கூட சேர்த்து வச்சுட்டு வர வழியில தான் கிறிஷுக்கும் ஜெனிக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு நான் பார்த்தேன். ஆனா அப்ப கூட நீ என்கிட்ட வந்து சொல்லல பாத்தியா? இல்லடி, எனக்கு ஒன்னு எப்படியாவது கிறிஷ் கிட்ட இருந்து காப்பாத்தணும். அதையும் தாண்டி உன் மேல அதிகமா லவ் வச்சிருந்தேன். அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த சிச்சுவேஷன்ல தான் உனக்கு தாலி கட்டிட்டேன். அதை நினைச்சு நான் இப்பவும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். எதுக்கு வருத்தப்படுற? நீ எனக்கு நல்லது பண்ணிருக்க, உன்னோட லவ்வையும் காப்பாத்திருக்க. இது புரியாம இத்தனை நாள் லூசு மாதிரி இருந்திருக்கேன்டா. எப்படியோ நீ என்னையும் புரிஞ்சுக்கிட்ட, என் லவ்வையும் புரிஞ்சுக்கிட்ட, அது போதும்டி. இதுக்கு மேல எனக்கு வேற என்னடா வேணும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதி. எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணன நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். அது எனக்கு தெரியாம பண்ணிருக்கேன். ஆனா இப்ப தெரிஞ்சு சொல்றேன். ஐ லவ் யூ ஆதி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ so much ஆதி. இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன்,
உன்னில் வசிக்கிறேன். டடான்! செம்ம 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 சூப்பரா ஆதி போலீஸ் ட்ரெஸ்ல வந்து நிம்மதியா சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த போட்டோ ஃப்ரேம் பத்தி சொல்லி ஆகணும். நல்லா இருந்துச்சுல. ஆதி நிம்மதி கல்யாணத்தப்ப 2 பேரும் ஒரு விதமான பயத்துல தான் இருந்தாங்க. அதுவும் நிம்மதி ரொம்ப அழுதுட்டு இருந்தா. அத சரி கட்டுற விதமா நம்ம ஹீரோ சார் சாட் ஜிபிடில எல்லாம் போட்டு சூப்பரா ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டாரு. அப்புறம் நிலாவும் ரொம்ப டீசென்ட்டா நடந்துக்கிட்டாங்கல்ல. என்ன சூர்யா மட்டும்தான் இந்த போட்டோ ஃப்ரேம்ல மிஸ்ஸிங். அதையும் சீக்கிரம் ஆதி கண்டுபிடிச்சு இந்த ஃப்ரேம்ல சேர்த்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஆதி, நீ ஊரு ஃபுல்லா தேட போற. சூர்யா நம்ம கூடவே நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கான். அதை எப்படி நீ தேடி கண்டுபிடிக்க போறேன்னு தான் எனக்கு தெரியல. பார்க்கலாம். இதுக்கப்புறம் சூர்யா ஷாலினி அப்புறம் சூர்யா சுடரம்மா கூட எப்படி சேர போறான்ற கதையெல்லாம் தான் பார்க்க போறீங்க. அப்புறம் ஆதி போய் எப்படி வேதாவை மிரட்ட போறான்னு பார்க்க போறீங்க. எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் நேத்தே ஒருத்தவங்க கரெக்டா கெஸ் பண்ணிருந்தீங்க ஆதி போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து நிம்மதியா சர்ப்ரைஸ் பண்ண போறாருன்னு. சூப்பருங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு கடலை தொக்கு, புடலங்காய் பொரியல், கத்திரிக்காய் வறுவல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.